சவுதியின் மனித வள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம், ஆங்கிலத்தில் HRSTம்பாங்க. அந்த அமைச்சகம் தன்னுடைய கெசட் பக்கத்தில், சவுதி கெசட்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையின் சாராம்சம் என்னென்னா, வரும் மார்ச் 14 2021 கஃபில் கம்பெனியோட அனுமதி இல்லாமல் பணிபுரியக்கூடியவர் வேறு கம்பெனிக்கு மாறிக்கலான்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வரப்போகுது. அந்த நடைமுறை பிரகாரம் யாரெல்லாம் கஃபில் அனுமதி இல்லாமல் வேறு கம்பெனிக்கு மாறலாம், மாறப்போகிற கம்பெனிகள் தகுதிகள் என்னென்ன இருக்கணும், மாறுறவருக்கு என்னென்ன நிபந்தனை, இதுகளை தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மாறக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 நிபந்தனைகள் விதிச்சிருக்கு. இது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இறுதியில் ஹவுஸ் டிரைவரை பற்றி, ஹவுஸ் டிரைவர் ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த கஃபாலா எப்படி மாறுறது, வேறு எதுக்கும் மாற முடியுமா, அந்த விபரங்கள் எல்லாத்தையும் நான் இறுதியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். சவுதியில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளர் அவர் மாறுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும் அதை 5 வருஷப்படுத்திருக்கு. அதில் முதல் நிபந்தனை, அவர் வெளிநாட்டுக்காரவராக இருக்கணும். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பிலிப்பினோ எந்த நாடாக இருந்தாலும் சரி. இரண்டாவதாக, அவர் சவுதிக்கு வந்து அந்த நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து 1 வருடம் முழுமையாக நிறைவு அடைஞ்சிருக்கணும். பாயிண்ட் 3, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு. நாம் பணிபுரியும் நிறுவனத்துக்கும் நமக்கும் ஒரு ஒர்க் அக்ரிமெண்ட் இருக்கணும். எவ்வளோ சேலரி எல்லாமே இருந்து அது 1 வருஷம் பாதுகாப்பில் இருக்கணும். அதே மாதிரி புதுதாக போகிற கம்பெனிக்கு அது மாதிரி ஒர்க் கான்ட்ராக்ட் இருக்கணும். இது எல்லாம் டிஜிட்டல் மயமாக இருக்கணும். பாயிண்ட் 4, கிவா போர்ட்டல் தளத்தில் புதிய கம்பெனி இன்டர்வியூலாம் முடித்து வழங்கக்கூடிய ஜாப் ஆஃபர் லெட்டர், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்ரு, அதை கியூஆ போர்ட்டலில் சமர்ப்பிக்கணும். இந்த கியூஆ போர்ட்டல் சர்வீஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிளாட்ஃபார்மு அப்சரோட சேர்ந்தது. அப்சர் பயன்படுத்துகிற மாதிரியே இதை பயன்படுத்தலாம். இது புதிய ஒரு தளமாக இருக்குது. இதை மார்ச் 14 நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தளத்தை தான் இப்போ பார்க்குறீங்க. இதில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த தளத்தை பயன்படுத்தி இதில் நம்மளுடைய ஜாப் சேஞ்ச் ஆகக்கூடிய ஆஃபர் லெட்ரு, இதர விவரங்கள் எல்லாத்தையுமே இதில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதுதான் இந்த கிவா போர்ட்டலு. 5வது நிபந்தனை என்ன சொல்லுதுன்னா, நாம் தற்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அல்லது அந்த கம்பெனியின் முதலாளிக்கு நம்ம வேறு கம்பெனிக்கு மாற போகிறோன்னு கிவாவில் அப்ளை பண்ணோன்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகும். கிவாவில் நம்ம எவ்வளவு நாளில் வேறு கம்பெனிக்கு மாற போகிறோன்ற அந்த நோட்டீஸ் பீரியடையும் தெரிவிக்கணும். அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் பீரியடு இருக்கும். புதிதாக செல்லக்கூடிய கம்பெனிக்கு 4 மதிப்பீடுகள் இருக்கணும், 4 அளவுகோல். அதில் முதலாவது, புதிய விசாக்களை பெற தகுதியான நிறுவனமாக அது இருக்கணும். நிபந்தனை 2, ஊதிய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி நடந்திருக்கக்கூடாது, அதுக்கு இணங்கி நடந்திருக்கணும். சம்பள விஷயத்தில் அத்துமீறி செயல்பட்டிருக்கக்கூடாது அந்த நிறுவனம். விதி 3, தொழிலாளர்களின் ஒப்பந்த ஆவணங்கள் சவுதி சட்டத்துக்கு உட்பட்டு எலக்ட்ரானிக் முறையில் ஆவணப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இருக்கணும். அதாவது தொழிலாளிக்கும் அந்த நிறுவனத்துக்கும் உள்ள அக்ரிமெண்ட் அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அது டிஜிட்டல் முறையில் இருக்கணும். விதி 4, சவுதியின் சுய மதிப்பீடு திட்டத்தை ஒத்த நிறுவனமாக இருக்கணும். இப்போ சொல்ல போகிற 8 நிபந்தனைகள் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய சாராம்சம் என்னென்னா, கஃபீலோட அனுமதி இல்லாமல் நம்ம வேறு கம்பெனிக்கு மாறுறதுக்கு. இதுக்கு ஒரு தொழிலாளிக்கு, ஒரு பணியாளருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும். தகுதியில் முதலாவது, தொழிலாளி ஒர்க்கரு சவுதிக்குள்ளே வந்து அந்த கம்பெனியில் பணிபுரிய ஆரம்பித்து 3 மாதம் முடிந்தும் ஒர்க் அக்ரிமெண்ட்டு, எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், எவ்வளோ சம்பளம், அக்காமடேஷன்,
டிரான்ஸ்போர்ட் இது யாரெல்லாம் யாரை சார்ந்தது, இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் எழுத்து மூலமாக எழுதப்பட்டு ஒப்பந்தத்தில் கம்பெனி முதலாளி அல்லது பொறுப்புதாரியோ வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயி 2 பேரும் சைன் பண்ண அக்ரிமெண்ட் இருக்கணும். இது இல்லைன்னா மாறலாம். இது பாயிண்ட் 1. அடுத்ததாக ஷரத்து 2. பணிபுரியக்கூடிய தொழிலாளிக்கு 3 மாதம் தொடர்ந்து சம்பளம் வழங்கப்படாமல் இருந்திருக்கணும். சேலரி கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்திருக்கணும். 3 மாதம் கடந்திருந்தாலும் மாறலாம். அடுத்தது ஷரத்து 3. பணிபுரியக்கூடிய நிறுவனத்தின் முதலாளி, கஃபில், ஸ்பான்சர் அவர் சவுதியில் இல்லை, பயணம் போனவர் நீண்ட நாட்கள் வரலை, அல்லது வேறு குற்றங்களுக்காக ஜெயிலில் இருக்கார், அல்லது இயற்கையில் மரணம் அடைஞ்சிட்டாரு, முதலாளி இல்லை, இந்த காரணத்துக்காகவும் மாறலாம். விதி 4. பணிபுரியக்கூடிய பணியாளர் தொழிலாளியோட இக்காமாவோ ஒர்க் பெர்மிட்டோ ரெனிவல் பண்ணாமல் புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் இதற்கு அந்த விதியும் பொருந்தும். ஷரத்து 5. செய்யும் தொழிலை அரசாங்கத்துக்கு மறைத்து சவுதி இல்லாமல், அதை அரபியில் தசத்தூர்பாங்க, தசத்தூரில் ஈடுபட்டால் வேறு கம்பெனிக்கு மாற முடியும். தசத்தூரில் அந்த தொழிலாளி ஈடுபட்டு இருக்கக்கூடாது. அந்த தொழிலாளி தசத்தூரில் இந்த சவுதி ஈடுபடுறாருன்னு புகாரும் அளிக்கணும். கஃபில் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு அந்த கடத்தல் தொழில் பண்ணதுக்கான ஆதாரம் தொழிலாளியிடம் இருந்தால் அதை சமர்ப்பித்து வேறு கம்பெனிக்கு கஃபிலோட அனுமதி இல்லாமல் மாறிக்கொள்ளலாம். விதி எண் 7. தற்போதைய முதலாளியோட ஏதோ ஒரு விதத்தில் சம்பளம் இதர காரணங்களுக்காக தகராறாகி அது லேபர் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஆகி அந்த கேஸுக்கு 2 தடவை கஃபிலோ அல்லது கஃபிலோட பொறுப்புதாரி, மன்தூப்புன்னு அரபியில் சொல்லுவாங்க, பிஆர்ஓ, அவரோ 2 விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தால் கஃபிலோட அனுமதி இல்லாமல் வேறு கம்பெனிக்கு மாறிக்கொள்ளலாம். இறுதியாக நிபந்தனை எண் 8. இது இப்போதைக்கு நடைமுறை உள்ளது தான். பணிபுரியக்கூடிய நிறுவனத்தோட கஃபில், ஸ்பான்சர் உங்களுக்கு அனுமதி தந்தால் நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறிக்கொள்ளலாம். இது நடைமுறையில் உள்ளது தான். இது ரொம்ப இலகுவானது. இருந்தாலும் ஷரத்துங்கும் போது இதே அவங்க சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக ஹவுஸ் டிரைவர் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்களும் மாறலாமாண்டு. நீங்கள் பணிபுரியக்கூடிய கஃபில் அனுமதி தந்தால் வேற ஒரு கஃபிலுக்கு மாறிக்கொள்ளலாம். கம்பெனிக்கு மாற முடியுமா, கம்பெனி டிரைவராக மாற முடியுமாண்டா, உங்கள் கஃபில்கிட்ட இருந்து நீங்கள் எந்த கம்பெனிக்கு மாற போகிறீங்களோ அந்த கஃபிலுக்கு மாறணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த கஃபில் ஜவாசத்து, மக்தபுல் அமல் எல்லாத்துலேயும் அந்த பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்து அவருடைய கம்பெனிக்கு வேணால் உங்களை டிரைவராக மாற்றிக்கொள்ளலாம். இதில் ஏதாவது சந்தேகமோ விளக்கமோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது பயனுள்ளதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.